இந்த பொண்ணோட முகத்துல இருக்க கட்டை கொஞ்சம் மாசம் கழிச்சு கழட்டுறாங்க. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு ஷாக் ஆவறா. அப்பதான் ஹீரோ என்னோட மனைவி உன்னோட உயிரை காப்பாத்ததான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. என்னோட ஒய்ஃப் இறந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு அவங்களோட பொண்ணு மாதிரி நடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப இந்த பொண்ணு என்னோட உயிரையே காப்பாத்தினது உன்னோட ஒய்ஃப் தான், அவளுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுமே இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு திரும்பவும் கல்யாணமும் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணோட வீட்டுல இருந்து எல்லாமே வராங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு எல்லாமே மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி நான் தான் காயத்ரின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதை கேட்டதுமே அந்த பொண்ணும் அப்ப உன்னோட புருஷனுக்கு உன்னை பார்க்கும்போதெல்லாம் அவனோட மனைவி ஞாபகம் தான் வரும், உன்னை பத்தி ஞாபகமே இருக்காது சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டாலுமே அவ என்னோட உயிரையே காப்பாத்தணும், அவளுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அந்த பொண்ணோட நகை புடவையெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அங்க ஒரு போன் இருக்கு, அதுல வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. இவங்களும் அந்த வாய்ஸை கேட்டு பார்க்கும்போது தான் ஹீரோட சுயரூபமே தெரிய வருது. ஆக்சுவலா ஹீரோ நினைக்கும் போதெல்லாம் இந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் பீரியட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட இந்த பொண்ணு சும்மா விடாம ரொம்பவும் கொடுமை பண்ணிருக்கா. மனைவி நான் எப்பவுமே புருஷன் சொல்றதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் போட்டிருக்கு. அதை கேட்டதுமே ஹீரோ மேல ரொம்பவும் கோவம் வருது. அப்பன்னு பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டு இவங்க வீட்டுக்கு வந்து தண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட பேசும்போது ஹீரோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது காரணமே கிராமத்து பொண்ணுனா என்ன சொன்னாலும் கேப்பா, எப்ப வேணாலும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி தான் கல்யாணமே பண்ணிருப்பா. ஆனா அந்த பொண்ணாலையும் முடியாம ரொம்பவும் கஷ்டப்படுறா. அந்த டைம்ல தான் காயத்ரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இவங்க ஒய்ஃப் பிரெக்னன்ட் ஆன விஷயமும் ஏற்கனவே எனக்கு தெரிய வந்திருக்கும். சோ பிளான் போட்டு ரத்தம் கொடுக்க வச்சு மயக்க மருந்து கொடுத்து கீழே விழற மாதிரி இவனே தான் செட் பண்ணி வச்சு அந்த பொண்ணை போட்டு தள்ளியிருக்கான். இப்ப என்னோட மனைவி கிட்ட அனுபவிக்காத எல்லாத்தையுமே காயத்ரி மூலமா அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பான். இது எல்லாமே இந்த பொண்ணுக்கே இப்பதான் தெரிய வருது.